அதிகாரம் 6. எரேமியாவின் மடல். பாபிலோனுக்கு அந்நாட்டு மன்னரால் நாடு கடத்தப்படவிருந்த இஸ்ரேலருக்கு அறிவிக்குமாறு எரேமியா தமக்கு கடவுள் கட்டளையிட்டிருந்த செய்தியை எழுதி அனுப்பிய மடலின் நகல். கடவுள் முன்னிலையில் நீங்கள் செய்துள்ள பாவங்களை முன்னிட்டு பாபிலோனிய மன்னர் நெபுகத்நேசர் உங்களை நாடு கடத்தவிருக்கிறார். நீங்கள் பாபிலோனை அடைந்த பின் பல ஆண்டுகளாய் நெடுங்காலம், அதாவது 7 தலைமுறைக்கு அங்கு தங்கியிருப்பீர்கள். அதன்பின் நான் உங்களை அங்கிருந்து அமைதியுடன் அழைத்து வருவேன். பொன், வெள்ளி, மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட தெய்வ சிலைகளை மனிதர் பாபிலோனில் தோளில் சுமந்து செல்ல காண்பீர்கள். அவை வேற்றினத்தாரிடையே அச்சத்தை தோற்றுவிப்பவை. எனவே அவற்றுக்கு முன்னும் பின்னும் மக்கள் திரளாக சென்று அவற்றை வழிபடுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது எச்சரிக்கையாயிருங்கள். வேற்றினத்தார் போல் மாறிவிடாதீர்கள். அவற்றை கண்டு அஞ்சாதீர்கள். மாறாக, ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வழிபட வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள். ஏனெனில் என் தூதர் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்கள் வாழ்வை பாதுகாப்பார். அச்சிலைகளின் ஆக்குகள் கைவினைஞரால் தேய்த்து பளபளப்பாக்கப்பட்டவை. சிலைகளோ பொன்னாலும் வெள்ளியாலும் வேயப்பட்டவை. ஆனால் அவை பொய்யானவை, பேச முடியாதவை. அணிகலன்களை விரும்பும் இளம் பெண்ணுக்கு செய்வது போன்று மனிதர் பொன்னை எடுத்து தங்கள் தெய்வங்களின் தலைகளுக்கு அணிமுடி செய்கின்றனர். சில நேரங்களில் அர்ச்சகர்கள் தங்கள் தெய்வங்களின் பொன் வெள்ளியை கவர்ந்து அவற்றை தங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவற்றில் ஒரு பகுதியை தேவதாசிகளுக்கும் கொடுக்கிறார்கள். மனிதர்களுக்கு அழகு செய்வது போன்று பொன், வெள்ளி, மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட தெய்வ சிலைகளுக்கு அழகு செய்கிறார்கள். துரு, அந்து பூச்சி ஆகியவற்றினின்று தம்மையே காப்பாற்றிக் கொள்ள அச்சிலைகளால் முடியாது. கருஞ்சிவப்பு பட்டாடைகளை அவை அணிந்திருந்த போதிலும் கோவில் புழுதி அவற்றின் மேல் அடர்த்தியாக படிவதால் அவற்றின் முகங்கள் துடைக்கப்பட வேண்டியுள்ளன. மாநில ஆளுநர் போன்று அவை ஒவ்வொன்றும் செங்கோல் ஏந்தியுள்ளன. ஆயினும் தங்களுக்கு தீங்கிழைப்போரை அழித்தொழிக்க அவற்றால் முடியாது. தங்கள் வலக்கையில் கத்தியும் கோடரியும் வைத்துள்ளன. இருப்பினும் போரில் இருந்தும் கள்வரிடமிருந்தும் தங்களையே காத்து கொள்ள அவற்றால் இயலாது. அவை தெய்வங்கள் அல்ல என்பது இதிலிருந்து தெளிவாகும். ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். மனிதர் பயன்படுத்தும் ஏனம் உடைந்துவிட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது. கோவில்களில் வேற்றினத்தாரால் நிறுவப்படும் தெய்வ சிலைகள் அதை போன்றவையே. உள்ளே நுழைவோருடைய கால் புழுதியால் அவற்றின் கண்கள் நிரப்பப்படுகின்றன. மன்னருக்கு எதிராக குற்றம் புரிந்து சாவு தண்டனை பெற்ற ஒருவரை எவ்வாறு அடைத்து வைத்து எப்புறமும் காவல் புரிகின்றார்களோ அவ்வாறே தங்கள் தெய்வ சிலைகளை கள்வர் கவர்ந்து சென்று விடாதவாறு அர்ச்சகர்கள் கோவில் கதவுகளை தாளிட்டு பாதுகாக்கிறார்கள். அர்ச்சகர்கள் தங்களுக்கு தேவையானதை விட மிகுதியான விளக்குகளை தங்கள் தெய்வ சிலைகளுக்கு ஏற்றி வைக்கிறார்கள். ஆயினும் அவ்விளக்குகளில் ஒன்றையேனும் அவற்றால் காண முடியாது. தெய்வ சிலைகளின் உட்பகுதி கோவிலின் உத்திரத்தைப் போலவே உளுத்து விடுகிறது என்பர். மண்ணில் ஊர்ந்து வரும் புழுக்கள் அச்சிலைகளையும் அவற்றின் உடைகளையும் அரித்து தின்கின்றன. ஆனால் அவை அதை உணர்வதில்லை. கோவிலில் எழும் புகையினால் அவற்றின் முகங்கள் கருத்து விடுகின்றன. அவற்றின் உடல் மீதும் தலை மீதும் வௌவால்களும் குருவிகளும் மற்ற பறவைகளும் உட்காருகின்றன. பூனைகளும் அவ்வாறே செய்கின்றன. அவை தெய்வங்கள் அல்ல என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். அழகுக்காக அவை பொன்னால் வேயப்பட்டுள்ளன. ஆயினும் அவற்றின் மீதுள்ள துருவை யாரேனும் அகற்றினால் அன்றி அவை ஒளி வீசா. அவை வார்க்கப்பட்ட பொழுது கூட அவற்றுக்கு உணர்வு இருந்ததில்லை. மிக உயர்ந்த விலைக்கு அவை வாங்கப்படுகின்றன. எனினும் அவற்றுக்கு உயிரில்லை. காலில்லாத இத்தெய்வ சிலைகளை மனிதர் தோளில் சுமந்து செல்கின்றனர். இதனால் தாம் பயனற்றவை என்பதை அவை மனிதர் அறிய செய்கின்றன. அவற்றை வணங்குவோர் இழிவுக்கு உள்ளாகின்றனர். ஏனெனில் அவை கீழே விழ நேரிட்டால்
அவர்கள் தாம் அவற்றை தூக்கி நிமிர்த்தி வைக்க வேண்டியிருக்கிறது. யாரேனும் அவற்றை தூக்கி நிமிர்த்தி வைத்தாலும் அவை தாமாகவே அசைய இயலாது. அவை தடுமாறி கீழே விழுந்தால் தாமாகவே நிமிர முடியாது. இறந்தோர் முன் வைப்பது போன்று அவற்றின் முன் மக்கள் காணிக்கை பொருட்களை படைக்கிறார்கள். அவற்றுக்கு படைக்கப்படும் காணிக்கை பொருட்களை அர்ச்சகர்கள் விற்று பணத்தை தங்களுக்கென்று செலவிடுகிறார்கள். அதே போன்று அவர்களின் மனைவியரும் காணிக்கை பொருட்களில் ஒரு பகுதியை உப்பிட்டு பாதுகாக்கின்றனர். அவற்றில் சிறிது கூட அவர்கள் ஏழை எளியவருக்கு கொடுப்பதில்லை. மாதவிலக்கு பெண்டிரும் பேர்கால தீட்டு நீங்கா பெண்டிரும் காணிக்கை பொருட்களை தொடுகின்றனர். அவை தெய்வங்கள் அல்ல என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். பொன், வெள்ளி, மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு பெண்கள் உணவுப் பொருட்களை படைக்கிறார்கள். இவ்வாறிருக்க அவற்றை தெய்வங்கள் என்று அழைப்பது எவ்வாறு பொருந்தும்? அவற்றின் அர்ச்சகர்கள் தலையையும் தாடியையும் அழித்து கொண்டு தலையில் முக்காடின்றி கிழிந்த ஆடைகளை அணிந்த வண்ணம் கோவில்களில் அமர்ந்திருக்கிறார்கள். இறந்தோரின் நினைவு விருந்தின் போது சிலர் செய்வது போன்று அர்ச்சகர்கள் தங்கள் தெய்வங்களின் முன்னிலையில் ஓலமிட்டு கதறுகிறார்கள். தங்கள் தெய்வ சிலைகளுக்கு அணிவித்த உடைகளில் சிலவற்றை திருடி தங்கள் மனைவி மக்களுக்கு உடுத்தி கொள்கிறார்கள். ஒருவர் அவற்றுக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவற்றால் பதிலுக்கு பதில் செய்ய முடியாது. மன்னர் ஒருவரை அரியணையில் ஏற்றவோ இறக்கவோ அவற்றால் இயலாது. அதே போன்று ஒருவருக்கு செல்வமோ பணமோ வழங்க அவற்றால் முடியாது. ஒருவர் அவற்றுக்கு நேர்ச்சை செய்து அதை செலுத்த தவறினால் அதை செலுத்துமாறு அவரை கட்டாயப்படுத்த அவற்றால் இயலாது. இறப்பிலிருந்து ஒருவரை விடுவிக்கவோ வலியோரிடமிருந்து எளியோரை காக்கவோ அவற்றால் முடியாது. பார்வையற்றோர்க்கு பார்வை கொடுக்கவோ துன்பத்தில் உழல்வோரை காப்பாற்றவோ அவற்றால் இயலாது. கைம்பெண்களுக்கு இரக்கம் காட்டவோ கைவிடப்பட்டோர்க்கு உதவி செய்யவோ அவற்றால் முடியாது. பொன்னாலும் வெள்ளியாலும் மேயப்பட்ட இம்மரச்சிலைகள் மலையினின்று எடுக்கப்படும் கற்களுக்கு ஒப்பானவை. அவற்றை வணங்குவோர் இகழ்ச்சிக்கு உள்ளாவர். இவ்வாறிருக்க அவற்றை தெய்வங்கள் என ஒருவர் எண்ணுவதும் அழைப்பதும் எவ்வாறு பொருந்தும்? கல்தேயர் கூட அவற்றை மதிப்பதில்லை. பேச முடியாத ஒருவரை மனிதர் பார்க்க நேரிட்டால் அவரை பேல் என்னும் தெய்வத்திற்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றனர். அவருக்கு பேசும் ஆற்றலை கொடுக்குமாறு பேலை கெஞ்சி மன்றாடுகின்றனர். அவர்களது மன்றாட்டு அத்தெய்வத்துக்கு புரியும் என்பது அவர்களது எண்ணம் போலும். அவர்கள் இதை கூட புரிந்து கொள்வதில்லை. அவற்றை கைவிடுவதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் அத்துணை அறிவிலிகள். பெண்கள் தங்கள் இடுப்பில் கயிற்றை கட்டிக்கொண்டு சாலையோரங்களில் அமர்ந்து சாம்பிராணிக்கு மாறாக உமியை எரித்து கொண்டிருப்பார்கள். வழிபோக்கர் ஒருவர் அவர்களுள் ஒருத்தியை அழைத்து கொண்டு போய் அவளோடு உடலுறவு கொண்டால் அவள் தன்னருகே இருப்பவளை ஏளனம் செய்வாள். இவள் தன்னை போல் மதிக்கப்படவில்லை என்றும் இவளது இடுப்பில் கட்டப்பட்ட கயிறு இன்னும் அறுபடவில்லை என்றும் எள்ளி நகையாடுவாள். இத்தெய்வங்களுக்கு செய்யப்படுவது அனைத்தும் பொய்யானவை. இவ்வாறிருக்க அவற்றை தெய்வங்கள் என ஒருவர் எண்ணுவதும் அழைப்பதும் எவ்வாறு பொருந்தும்? அவை தச்சராலும் பொற்கொல்லராலும் செய்யப்பட்டவை. கைவினைஞரின் விருப்பப்படிதான் அவை செய்யப்படுகின்றன. அவற்றை உருவாக்கியவர்களே நீண்ட நாள் வாழ்வதில்லை. அவ்வாறிருக்க அவர்கள் உருவாக்கிய சிலைகள் மட்டும் எவ்வாறு தெய்வங்களாய் இருக்க முடியும்? அவர்கள் தங்கள் பிற்கால தலைமுறையினருக்கு பொய்மையையும் இகழ்ச்சியையுமே விட்டு சென்றுள்ளார்கள். ஏனெனில் போரோ பெருந்தீங்கோ உண்டாகும் பொழுது அர்ச்சகர்கள் தங்கள் தெய்வங்களோடு எங்கு சென்று ஒளிர்ந்து கொள்ளலாம் என தங்களுக்குள் கலந்து பேசுகிறார்கள். போரிலிருந்தோ பெரும் தீங்கிலிருந்தோ தங்களையே காத்து கொள்ள முடியாத இவை தெய்வங்கள் அல்ல என மனிதர் அறியாமல் இருப்பது எவ்வாறு? அவை வெறும் மரத்தால் செய்யப்பட்டு பொன்னாலும் வெள்ளியாலும் வேயப்பட்டவை. ஆகவே அவற்றின் பொய்மை பின்னர் தெரியவரும். அவை தெய்வங்கள் அல்ல, மனிதரின் வெறும் கை வேலைப்பாடுகளே என்பதும்
அவற்றுக்கு கடவுளின் ஆற்றல் ஒன்றுமில்லை என்பதும் மக்களினத்தார் அனைவருக்கும் மன்னர்களுக்கும் தெளிவாகும். பின் அவை தெய்வங்கள் அல்ல என்பதை யாரே அறியார். அவை நாட்டுக்கு மன்னர்களை ஏற்படுத்துவதுமில்லை, மனிதருக்கு மழை பொழிய செய்வதுமில்லை. அவை தங்களுக்கே தீர்ப்பு வழங்கி கொள்வதும் இல்லை, முறைகேடான தீர்ப்பு பெற்றவரை விடுவிப்பதும் இல்லை. ஏனெனில் இவை அவற்றால் இயலாத செயல்களாகும். அவை வானத்திற்கும் நிலத்திற்கும் இடையே அலைந்து திரியும் காக்கைகளை போன்றவை. பொன்னாலும் வெள்ளியாலும் வேயப்பட்ட மரச்சிலைகள் உள்ள கோவில்களில் தீப்பற்றினால் அவற்றின் அர்ச்சகர்கள் தப்பியோடி தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். அச்சிலைகளோ உத்திரங்களைப் போல் எரிந்து போகும். மேலும் மன்னர்களையோ பகைவர்களையோ எதிர்த்து நிற்க அவற்றால் முடியாது. பின் அவற்றை தெய்வங்கள் என எண்ணுவதோ ஏற்றுக்கொள்வதோ எவ்வாறு பொருந்தும்? மரத்தால் செய்யப்பட்டு பொன்னாலும் வெள்ளியாலும் வேயப்பட்ட சிலைகளால் கள்வரிடமிருந்தும் கொள்ளையரிடமிருந்தும் தம்மையே காத்து கொள்ள இயலாது. அவற்றில் பொன்னையும் வெள்ளியையும் அவை அணிந்திருக்கும் உடைகளையும் வலியோர் கவர்ந்து செல்லும் பொழுது அவற்றால் தம்மையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எனவே இத்தகைய பொய் தெய்வங்களாய் இருப்பதை விட ஆற்றல் படைத்த ஒரு மன்னராய் இருப்பது மேல், அல்லது தன் உரிமையாளருக்கு வீட்டில் பயன்படும் ஏனமாய் இருப்பது மேல். இத்தகைய பொய் தெய்வங்களாய் இருப்பதை விட வீட்டிலுள்ள பொருட்களை பாதுகாக்கும் ஒரு கதவாய் இருப்பது மேல். இத்தகைய பொய் தெய்வங்களாய் இருப்பதை விட அரண்மனையில் ஒரு மரத்தூணாய் இருப்பது மேல். கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவை ஒளிவீசி தமக்கு குறித்த அலுவலை செய்வதால் கீழ்ப்படுகின்றன. அதை போன்று மின்னல் வெட்டும் பொழுது அதை பரவலாக பார்க்கலாம். அவ்வாறே காற்றும் எல்லா நாடுகளிலும் வீசுகிறது. உலகெங்கும் சென்று பரவும்படி கடவுள் முகில்களுக்கு கட்டளையிட அவர் கட்டளையிட்டவாறே அவை செல்கின்றன. மலைகளையும் காடுகளையும் அழிக்கும் பொருட்டு மேலிருந்து அனுப்பப்படும் நெருப்பும் தனக்கு கட்டளையிடப்பட்டவாறே செயல்படுகிறது. ஆனால் இத்தெய்வ சிலைகள் தோற்றத்திலோ ஆற்றலிலோ மேற்சொன்ன படைப்பு பொருட்களோடு ஒப்பிட முடியாதவை. மனிதருக்கு தீர்ப்பு வழங்கவோ நன்மை செய்யவோ அவற்றால் முடியாது. எனவே அவற்றை தெய்வங்கள் என ஒருவர் எண்ணவோ அழைக்கவோ கூடாது. ஆகவே அவை தெய்வங்கள் அல்ல என நீங்கள் அறிந்துள்ளதால் அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். அவை மன்னர்களுக்கு ஆசி வழங்குவதுமில்லை, அவர்களை சபிப்பதுமில்லை. அவை மக்களினத்தார் நடுவே வானத்தில் அடையாளங்கள் காட்டுவதுமில்லை, கதிரவனைப் போல சுடர் விடுவதுமில்லை, நிலாவைப் போல் ஒளி வீசுவதுமில்லை. அச்சிலைகளை விட காட்டு விலங்குகள் மேலானவே. ஏனெனில் பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பியோடி தங்களையே காப்பாற்றிக் கொள்ள விலங்குகளால் இயலும். அச்சிலைகள் தெய்வங்கள் என்பதற்கு எவ்வகை சான்றுமில்லை. ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். வெள்ளரி தோட்டத்தில் வைக்கப்படும் பொம்மை காவல் புரிவதில்லை. மரத்தால் செய்யப்பட்டு பொன்னாலும் வெள்ளியாலும் வேயப்பட்ட தெய்வ சிலைகளும் அத்தகையனவே. பொன்னாலும் வெள்ளியாலும் வேயப்பட்ட மரச்சிலைகள் பறவைகளெல்லாம் வந்து உட்காரும் தோட்டத்து முட்செடிக்கும் இருளில் எரியப்பட்ட பிணத்துக்கும் ஒப்பானவை. அவற்றின் மீது உள்ள கருஞ்சிவப்பு பட்டாடை, மெல்லிய உடை ஆகியவற்றை பூச்சி அரித்து விடுகிறது. இதிலிருந்தே அவை தெய்வங்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இறுதியில் அவையும் அரித்து தின்னப்பட்டு நாட்டுக்கு இகழ்ச்சியாய் அமையும். எனவே சிலைகளை கொண்டிராத நேர்மையாளரே சிறந்தவர். இகழ்ச்சி அவரை அணுகாது.